மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணாவின் நினைவிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் தருகிறார் எமது செய்தியாளர் நந்தினி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கும் அழைப்பு விட்டிருந்தாரு. இந்த நிலையில யாரெல்லாம் இந்த திறப்பு விழாவில் பங்கேற்கிறாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் 5 முறை முதலமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் தான் சந்தித்த தேர்தல்களில் தோல்வியை சந்திக்காமல் இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. வயது மூப்பின் காரணமாக கடந்த 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறைந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சட்ட போராட்டத்திற்கு பிறகு மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா நினைவிடம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அடக்கம் செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்ததும் அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் கட்டப்படும் என சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். நினைவிட கட்டுமான பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் கட்டுமான பணிகள் முடிவுற்றதை அடுத்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். கருணாநிதி நினைவிட பகுதியில் கலை, இலக்கியம், அரசியல் என பல்வேறு துறைகளில் உதயசூரியன் முத்திரை பதித்ததன் அடையாளமாக கருணாநிதியின் நினைவிடத்தில் 3 வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதி சதுக்கத்திற்கு கீழே நிலத்தடி பகுதியில் கலைஞர் உலகம் என்ற பெயரில் அருங்காட்சியகம் பிரம்மாண்டமாகவும் பல்வேறு தொழில்நுட்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. கருணாநிதியின் நினைவு அறையில் கருணாநிதியின் வரலாற்று நிகழ்வுகள், பணிகள், போராட்டங்கள், இளமை காலம் முதல் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. உரிமை ஆர்வலர் கலைஞர், அரசியல் கலை அறிஞர் கலைஞர், வரலாற்று நாயகன் பயணம் என தனித்தனி அறைகளில் கருணாநிதியின் பெருமை வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் புகைப்பட கூடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனைவரும் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் 3D 7D வகைகளில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டு விளக்க படங்களும் ஒளிபரப்பப்படுகின்றன. பல்வேறு இடங்களில் கலைஞர் எழுதும் வகையிலான சிலைகளும் அவர் நிற்பது போன்ற மெழுகு சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக தற்போது அந்த பணிகளை அமைச்சர் ஏவாவேலு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பணிகள் முழுவதுமாக பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, அதே போன்று திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகள் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில்தான் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவிடத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அனைத்தையும், குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு, சட்ட போராட்டங்கள், அவருடைய சினிமா பயணங்கள் என அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாகவும் பல்வேறு விளக்க படங்களுடனும் இந்த நினைவிடம் என்பது மிக விசித்திரமாகவும் அதே போன்று நேர்த்தியாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவிடத்தின் கீழே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்திற்கு கலைஞர் உலகம் எனவும் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்தோம் என்றால் கலைஞரின் எழிலோவியங்கள் அறையில் கலைஞரின் இளமை காலம் முதல் அவர் வரலாற்றில் இடம்பெற்ற நிகழ்வுகள், கலைஞரின் படைப்புகள், அவர் சந்தித்த போராட்டங்கள், நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்கள் தொடர்பான புகைப்படங்கள் அமைந்துள்ளதோடு உரிமை போராளி கலைஞர் அறையில் தேசிய கொடியை மாநில முதல்வர்கள் ஏற்றிட உரிமை பெற்று தந்த கருணாநிதியின் வெற்றியை குறிக்கும் வகையில் சென்னை கோட்டையின் முதலில் தேசிய கொடி ஏற்ற வைத்து கருணாநிதி உரையாற்றும் காட்சி அமைப்புடன் பின்புறம் தலைமைச் செயலகத்தின் முகப்பு தோற்றமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞர் அமர்ந்திருக்கும் தோற்றம் அருகில் அனைவரும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசியல் கலை அறிஞர் கலைஞர் அறையில் வெள்ளித்திரை அமைக்கப்பட்டு 20 நிமிடங்கள் கருணாநிதியின் பிறப்பு முதல் இறுதி நாள் வரையிலான முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் அருமையான படக்காட்சிகளாக கலையும் அரசியலும் எனும் தலைப்பில் ஒளிபரப்பப்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கருணாநிதி குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்.
இந்த நினைவிடத்தை பொறுத்தவரையில் சுமார் 2 ஆண்டுகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 2 ஆண்டுகளுக்கான பணிகள் முழுவதுமாக முடிக்கப்பட்டு தற்போது நினைவிடம் திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த நினைவிடமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மெரினா கடற்கரைக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பார்த்தோம் என்றால் அதாவது குறிப்பாக இயற்கை சீற்றத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட கூடாது என்ற வகையில் பல்வேறு அம்சங்களுடன் இந்த நினைவிடம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தண்ணீர் ஏதும் உட்புகாத வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் இந்த நினைவிடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. நினைவிடம் இன்று திறக்கப்பட்டாலும் கூட அருங்காட்சியகம் திறப்பதற்கு 10 நாட்கள் வரை நேரம் எடுக்கலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்து வருபவர்கள் மட்டுமே அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்காக தனியாக இணையதளம் ஒன்றும் உருவாக்கப்படுகிறது. அந்த இணையதளம் மூலமாக பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பதிவு செய்வோருக்கு ஸ்லாட் அடிப்படையில் ஒவ்வொருவராக இங்கு பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அருங்காட்சியகத்தை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் 50 நபர்கள் வரை மட்டுமே பார்வையிட முடியும் என்ற நிலையில்தான் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு ஏதுவாக இது போன்ற ஒரு வடிவமைப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கலைஞர் நினைவிடமும் அதே போன்று அண்ணா நினைவிடமும் புதுப்பிக்கும் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. முழுவதுமாக இங்கு பதித்திருக்கக்கூடிய கற்கள் அனைத்தும் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் தற்போது நம்முடன் இருக்கிறார். முதலமைச்சர் வருவதற்காக ஏற்பாடுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடமும் முழுமையாக புதுப்பிக்கும் பணி என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அண்ணா நினைவிடத்தையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் என்பது முழுவதுமாக தற்போது புதுப்பிக்கப்பட்டு புத்தொழிவு பெற்றக்கூடிய வகையில் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் முகப்பு முதல் இறுதி வரையில் இந்த நினைவிடம் பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று முடிவு பெற்றிருக்கிறது. அருங்காட்சியகம் திறப்பதற்கு 10 நாட்கள் வரை நேரம் எடுக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவிடத்தில் வளாகத்தில் முழுவதுமாக முகப்பின் பார்த்தோம் என்றால் அண்ணா நினைவிடம் அதே போன்று முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவிடம் என பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பல்வேறு ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் இன்னும் சற்று நேரத்தில் நினைவிட திறப்பு விழாவிற்கு வருகை தர இருக்கிறார். நினைவிடத்தை திறந்து வைத்து சுமார் 40 நிமிடங்கள் வரை தமிழ்நாடு முதலமைச்சர் முழுமையாக நினைவிடத்தை சுற்றி பார்ப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய தொண்டர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் என திரளானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் நினைவிட திறப்பு விழாவை நேரடியாக பார்ப்பதற்கு ஏதுவாக இங்க முகப்பில் LED திரையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பல்வேறு நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாற்காலிகளில் பொதுமக்கள் அமர்ந்து LED திரை மூலமாக அவர்கள் நேரடியாகவே இந்த நிகழ்ச்சியை காண்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நினைவிட கட்டுமான பணி என்பது நடைபெற்று வந்த நிலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடத்தையும் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தையும் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக திறந்து வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நந்தினி.